ரொம்ப வருஷமா என்னுடைய ஃப்ரெண்டு புதுப்படிவா கூட இருந்தான். ஒரு 10-15 வருஷம் புதுப்படிவா கூட கூடயே இருந்தான். புதுப்படிவா தான் எனக்கு 2 பேர் ட்ரெயினும் பண்ணி விட்டா. ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டு, இங்கேயே தான் இருக்கான். நமஸ்காரம். தம்புடு சுவாமிகள், அது வெளி உலகத்துக்கு தெரியாத ஒரு பெரியவரனுடைய சகாப்தம் பெரியவாளுடைய மர்ஜா இருக்கா. அவளுக்கு 85-86 வயசு இருக்கலாம்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல. ஏன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி அவருக்கு 80வது வயசு வருது அப்படின்ன உடனே எனக்கு ஒரு ஆசை, அவளுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு. ஏன்னா அவளுக்குன்னு தனியாக ஒரு சிஷ்ய பட்டாளம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவள் வெளி உலகத்தில் தெரியாத ஒரு சன்னியாசியாக மடத்தில் பெரியவாளுடைய அதிஷ்டானத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரூமில் இருப்பாள். பெரியவா அதிஷ்டானத்தை பிரதட்சணம் பண்ணுறவா எல்லாரும் அங்கே பார்த்துருக்கலாம். ஒரு கௌபியனம் கட்டிண்டு எப்போ பார்த்தாலும் ஜபம் பண்ணிண்டோ பூஜை பண்ணிண்டோ அந்த மூலையில் உட்காந்துருப்பா. தம்புடு சுவாமிகள்ங்கிறது என்னென்னா, அவள் அண்ணா தம்பி 2 பேர் மடத்துலேயே இருந்தா, பெரியவா கூட இருந்தா, மகா பெரியவா கூட. அவள் அண்ணா சன்னியாசம் வாங்கிட்டார், அவர் தம்பியும் சன்னியாசம் வாங்கிட்டார். அதனால் அவர் தம்பி சுவாமிகள், அதான் தம்புடு சுவாமிகள் அப்படின்னு பேர். அவள் இந்த வயசுலேயும் அனுஷ்டானங்களை விடாமல் எப்போ பார்த்தாலும் அந்த அனுஷ்டானத்திலேயே ஊறிண்டே இருந்தா. அதை பார்க்கும்போது நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, வேற என்ன கற்றுக்க முடியும்? இந்த உடம்புலையும் அந்த வயசுலேயும் வேற ஒரு சிந்தனையும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறா. தம்புடு சுவாமிகளுக்கு யாரையுமே கிட்டக்க அவர் விடமாட்டார். பொதுவாக யாராவது நமஸ்காரம் வந்தால் கூட பண்ண வந்தால் கூட போ 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 அப்படிம்பார். அதனால் கொஞ்சம் அனுபவப்பட்டவா கிட்டக்க போக மாட்டா அவர்கிட்ட. ஏதோ சிவன் சாரனுடைய அனுக்கிரகம் என்னை ரொம்ப கிட்டக்கே வச்சுட்டு இருந்தா, நிறைய இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தா. ஆற்றுக்கு வந்தா, ஒருத்தரையும் சிவன் சாரை பற்றி விசாரிப்பா, எல்லா விஷயங்களும் கேட்பா. அவளுக்கு 80 வயசு அப்படின்னு வந்திருக்கும்பொழுது அவளுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணணும்னு ஆசை எனக்கு. அதுக்கப்புறமா சில பேர் அதை அதெல்லாம் பண்ணாத, இதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் இழுத்து விட்ற, நீ அனாவசிய கான்ட்ரவர்சி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொன்னேன். நான் சுவாமிகள்கிட்டயே கேட்டேன், இப்படி ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு. நீங்கள் ஆசைப்பட்டேன்லாம் பண்ணுங்கோ அப்படின்னார். அவருக்கு என்னமோ ஒரு 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 பிரியம். சரின்னு காமாட்சி கோவிலுக்கு சுவாமிகளை அழைச்சின்னு போய் அதில் ஒரு தாராபாத்திரம் வச்சு அவருக்கு கங்கை ஜலத்தினால் அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டோம். அவருக்கு ஒரு 10 பேர் தெரிஞ்ச சிவன் சார் டிவோட்டிஸ்லாம் சொல்லியிருந்தோம். எல்லோரும் வந்திருந்தா. எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி ஒரு துராட்சம் மாலை வாங்கி வச்சுருந்தேன். இந்த மாலை எல்லாருக்கும் கொடுத்து அனுகிரகம் பண்ணேன். எல்லோரும் மடத்துக்கு வந்துட்டு போங்கோ அப்படின்னா, எதுக்கு சொல்கிறான்னு தெரியல. சரின்னு வந்தோம். பார்த்தா அதிஷ்டானத்தில் சொல்லி எல்லாருக்கும் பிரசாதம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தார் சுவாமிகள். ஸோ நாங்கள் எல்லோரும் பிரசாதம் எடுத்துட்டோம். அதே மாதிரி சுவாமிகள் எப்போதும் அவரை போய் பார்க்கும்பொழுது சிவராமனா அப்படிம்பார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கூட யாரையாவது அழிச்சின்னு போனால் இதே மாதிரி எனக்கு ரொம்ப ஆப்தம் அப்படின்னா, உங்களுக்கு ஆப்தம்னா எனக்கும் ஆப்தம் அப்படின்னு ஒரு தடவை சொன்னார். அது ரொம்ப பெருமையாக இருந்தது. அதே மாதிரி சுவாமிகள் ஒரு தடவை உடம்பு சரியாக இல்லாமல் அடிபட்டுண்டு அவர் என்ன பண்ணார், படுத்துட்டார். ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அப்போ திருவெண்காடு சுப்புனி சிவன் சாரோட டிவோட்டி தான் 1 மாதம் சுவாமிகள் கூடயே இருந்து அவருக்கு கைங்கரியம் பண்ணார். அதனால் சுப்புனிக்கிட்ட ஒரு பிரியம் உண்டு. டாக்டர் திருமால்னு சிவன் சாரோட டிவோட்டி, அவர் சுவாமிகளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். அவர்கிட்டையும் ஒரு பிரியம் உண்டு சுவாமிகளுக்கு. இதேமாரி சுவாமிகள் நம்ம கூட இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய, அது ஒன்றும் இல்லை, அப்படி ஒன்றும் தோணவே இல்லை. அவரை பற்றி நினச்சின்னு இருக்கிறது, அவர் நம்ம கூட பழகின நாட்கள், அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே இருக்கும்போது கூட பெரியவா அதிஷ்டானத்தை பிரதட்சணம் பண்ணும்போது நான் அவரை போய் தொந்தரவு பண்ண மாட்டேன். ஏன்னா
ஒரு தடவை நமஸ்காரம் பண்ண போனோம்னா உடனே அந்த முடியாத உடம்போடு எழுந்து உள்ளுக்குள்ளே போய் அவரே பிரசாதத்தை எடுத்துன்னு வந்து நம்மள்ட்ட வேதனையாக இருக்கும். அவர் போய் ஒரு நமஸ்காரத்தை பண்ணி அவரை இந்த ஹிம்சை பண்ணுறத விட மானசீகமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பிரதட்சணம் பண்ணினா போகிறோம் அப்படின்னு நான் ஒரு தடவையும் நினைப்பேன். அப்படி தான் நடந்துட்டு இருந்தது. அதே நினப்போடையே இப்பயும் இருக்கேன். எல்லாருக்கும் அதுதான் தோன்றுறது. அவள் நம்ம கூட இருக்கா, நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. நமஸ்காரம்.